இந்தியா வந்து உலகத்திலேயே பெரிய ஒரு ஜனநாயக நாடு. சைனாவுக்கு அடுத்தபடியாக பெரிய மக்கள் தொகை கொண்ட பெரிய ஜனநாயக நாடு. நம்மள மாதிரி சின்ன நாடுகள், அதாவது நம்மள மாதிரி நம்ம ஒரு ஜனநாயகம் பெரிய அளவில் ஒரு 150 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் ஒரு 5 கோடி 6 கோடி 4 கோடி இருக்கக்கூடிய நாட்டிலையும் இந்த விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ 150 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் போய் இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது சாத்தியம் இல்லவே இல்லை. அதெல்லாம் ஒருபோதும் நடக்கக்கூடிய விஷயமே இல்லை. 100% இல்லை. எவ்வளோனா சொல்லலாம், சாத்தியக்கூறுகளே இல்லை. நீங்கள் வந்து இறக்குமதியை வந்து நிறுத்தலாம், மற்றது மக்கள் வாங்குவது வந்து தடுத்து நிறுத்தப்பட பல வகைகள் இருக்குது. வேணான்னு சொல்கிறதுக்கு உண்மையான காரணங்கள் நிதர்சனமான உண்மைகள் வந்து சொல்லும்போது மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்களே, ஆமாம் செய்யலாம், கொஞ்சம் நாளத்துக்கு தள்ளி போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணால் வரலாமே தவிர, அரசு உடைமையாக்க வேண்டும் என்றால் முதல்ல இருக்கிற கோயில்களில் இருக்கக்கூடிய தங்கத்தை தான் அவங்க முதல் முறையாக ஆக்கணும். ஏன்னா அது ஏற்கனவே அவங்க கையில் தான் இருக்குது. அதுவே அவங்கள ஆக்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே அந்தந்த கோயிலுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அந்தந்த கோயில் பேரில் தான் டெபாசிட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லவே இல்லை. எங்கே எந்த நாட்டிலையும் உலகத்தில் இருக்க அவ்வளோ 200 நாடுகளில் எந்த நாடுகளும் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்.